கள்ளம் கபடம் இல்லா பாபா, கள்ளம் கபடம் இல்லா பாபா, உள்ளத்தை கொள்ளை கொண்டாயே அன்பின் கடல் நீ பாபா, அருகினில் வா நீ பாபா, கண்ணின் மணியே என்றே சொல்லி, கண்ணின் மணியே என்றே சொல்லி உந்தன் கண்ணுக்குள் வைத்தாயே அமைதியின் கடல் நீ பாபா, அருகினில் வா நீ பாபா, அனைத்தும் நீதான் பாபா, அனைத்தும் நீதான் பாபா. தாய் தந்தை உன்னை சுற்றி சுற்றி மதுபனில் திரிந்தேன் துள்ளி துள்ளி, தாய் தந்தை உன்னை சுற்றி சுற்றி மதுபனில் திரிந்தேன் துள்ளி துள்ளி, சொர்க்கத்தின் சுகத்தை சொல்லி சொல்லி புது சொந்தத்தை தந்தாய் அள்ளி அள்ளி, பரம்பொருள் உன் அன்பை பருக வைத்தாய், பரம்பொருள் உன் அன்பை பருக வைத்தாய், ஆனந்த கண்ணீரில் நனைய வைத்தாய், உயிரே நீதான் பாபா, அருகினில் வா நீ பாபா, அனைத்தும் நீதான் பாபா, அனைத்தும் நீதான் பாபா. தூய வாழ்வை தொடங்கி வைத்தாய், பிறவி பயனை அடைய வைத்தாய், தூய வாழ்வை தொடங்கி வைத்தாய், பிறவி பயனை அடைய வைத்தாய், உந்தன் வரவை கூற வைத்தாய், உலக சேவையில் ஒன்றிணைத்தாய், பரிவாரத்தின் பலத்தை சுவைத்திட வைத்தாய், பரிவாரத்தின் பலத்தை சுவைத்திட வைத்தாய், ஒற்றுமை கரத்தை ஓங்க வைத்தாய், அழகே நீதான் பாபா, அருகினில் வா நீ பாபா, அனைத்தும் நீதான் பாபா, அனைத்தும் நீதான் பாபா. கிடைக்கா கடவுளும் நீ, கல்பத்தில் ஒரு முறை பூப்பதும் நீ, காண கிடைக்கா கடவுளும் நீ, கல்பத்தில் ஒரு முறை பூப்பதும் நீ, சங்கம யுகத்தின் அழகன் நீ,
உலக சரித்திரத்தின் வரைபடம் நீ இதயத்தால் உன்னை இறுக பற்றினே இதயத்தால் உன்னை இறுக பற்றினேன் உயிரால் உன்னிடம் சரண் புகுந்தே அதிசயம் நீதான் பாபா அருகினில் வானே பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் பாபா குணத்தில் கடல்தான் நீ பாபா குணத்தில் கடல்தான் நீ பாபா அனைத்தும் நீதான் 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 பாபா அருகினில் வானே பாபா உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும் உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும் தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே உன்னால் எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன் உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும் உயிர் உள்ளவரை நான் செய் நன்றி மறவேன் உயிர் பிரிந்த பின்னும் உனை பிரிய மாட்டேன் காலங்கள் மாறும் அதன் காட்சிகள் மாறும் எது மாறும் போதும் நான் மாற மாட்டேன் உன் புகழை பாட உடல் நானும் எடுத்தேன் நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறவேன் தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே உன்னாலே எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன் உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் ஓம் சாந்தி சாந்தி ஓம் शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा
अंधेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. 23/11/24 இன்று பாபாவுடைய மகா வாக்கியத்தில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை ஒவ்வொருவருமே எதிர்பார்க்கிறோம். நம்ம பிராமணர்கள் வெற்றி அடைவதற்கு மூல ஆதாரம் எது? எப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொருவருமே அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வெற்றிக்கு ஆதாரம் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க, தேஹி அபிமானி ஸ்திதி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்வதர்மத்தில் நிலைத்திருந்து ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து நம்ம ஒவ்வொரு செயல்களை செய்யும் பொழுது அந்த ஆத்மீக ஸ்மிருதி வெற்றியை ஏற்படுத்துதுங்கிறார் பாபா. எங்கே ஆத்மாங்கிற நாலேஜ் இருக்கோ அங்கே பாபாவுடைய நினைவு இயல்பாகவே வந்துடும். எந்த தடைகளும் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆத்மஸ்திதியில் இருந்து நம்ம ஒவ்வொரு செயல்களை நம்ம செய்யும் பொழுது தான் வெற்றி கிடைக்கும்னு பாபா முக்கியமாக சொல்கிறாங்க. மீட்டே பச்சே, देही अभिमानी बनकर सर्विस करो तो हर कदम में सफलता मिलती रहेगी. இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருந்து சேவை செய்தீர்களேயானால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா 2 கேள்வி கேட்குறார். ஃபர்ஸ்ட் கேள்வி, किस स्मृति में रहो तो देह अभिमान नहीं आएगा. எந்த நினைவில் இருந்தோமேயானால் தேக அபிமானம் வரவே முடியாது. சதா ஸ்மிருதி ரஹே கி ஹம் காட்லி சர்வெண்ட். இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் இறைவனின் சேவகன். இறைவனின் சேவகன், இறைவனுக்கு நான் வேலைக்காரன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும். सर्वेंट को कभी भी देहा अभिमान नहीं आ सकता. நான் வேலைக்காரர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்னுடைய எஜமானன் வேற, நான் வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன், வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன், நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற டைரக்ஷன் என்னுடைய எஜமானன் முதலாளி கொடுக்குறார். இந்த நினைவில் இருந்து நம்ம காரியம் செய்யும் பொழுது ஒரு பொழுதும் தேக அபிமானம் வரவே முடியாது. जितना जितना योग में रहेंगे उतना देह अभिमान टूटता जाएगा. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாபா நினைவு செய்கின்றோமோ, யோகத்தில் இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு தேக அபிமானம் என்பது விடுபட்டு விடும். नेक्स्ट क्वेश्चन, देह अभिमानियों को ड्रामा अनुसार कौन सा दंड मिल जाता है. தேக அபிமானத்தில் உடையவர்களுக்கு டிராமா படி
எப்படிப்பட்ட ஒரு தண்டனை என்பது கிடைக்கின்றது? உன்கி புத்தி மே ஞான் பைத்தா ஹி நகி ஹே. யார் தேக அபிமானத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த ஞானம் என்பது தங்காது. सागर लोगों में धन के कारण देह अभिमान रहता है, इसलिए वह इस ज्ञान को समझ नहीं सकते. பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு அந்த செல்வம் இருக்கக்கூடிய காரணத்தினால் தேக அபிமானம் ஏற்படுது. ஆகையினால ஞானத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏபி தண்டமில் ஜாத்தா ஹே. ஞானமே புரியலை அப்படின்னா, ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அது கூட ஒரு தண்டனையாக இருக்குது. கரீப் சஹஜ் சமஜ் லேத்தே ஹே. ஏழை குழந்தைகள் ஈஸியாக இறைவனை பாபாவை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு இது கூட ஒரு தண்டனைங்கிறாரு. ஏன்னா இறைவன் ஒருவர், அவர் என்னுடைய அப்பா மேரா பாபான்னு நம்ம நினைவு செய்தால்தானே அவரிடமிருந்து நமக்கு பல கோடி மடங்கு பிராப்தங்களை நம்ம பெற முடியும். இப்போ மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கு நம்ம சம்பாதிக்கலாமே. இன்னும் ஃபியூச்சர் லைஃப் 21 பிறவிக்கு நம்ம இன்னும் சிரேஷ்ட வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு விதை தானே இது, ஆதாரம் தானே இது. ப்ரெசண்ட் இந்த நாலேஜ் நம்ம புரிந்து கொள்வது அவசியங்கிறார். ओम शांति। रूहानी बाप ब्रह्मा द्वारा राय दे रहे, याद करो तो ये बनेंगे. ஆன்மீக தந்தை பாபா பிரம்மா மூலமாக நமக்கு வழி கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன வழி கொடுத்து கொண்டிருக்கிறார்? நினைவு செய்தீர்களேயானால் இப்படி நீங்கள் ஆகுவீர்கள். எப்படி ஆகிறோம்? யோகத்தின் மூலமாக பாபா நினைவு செய்வதால் நீங்கள் இந்த மாதிரி ஆகலான்னு சொல்கிறார் பாபா. இந்த மாதிரினா எந்த மாதிரி? லக்ஷ்மி போல, நாராயணரை போல. सदो प्रधान बन अपने पैराडाइज राज्य में प्रवेश करेंगे. தூய்மை நிலையை அடைந்து சதோ பிரதானமாகி தனது पैराडाइज ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம். ये सिर्फ तुमको नहीं कहते, परंतु ये आवाज़ तो सारे भारत बल्कि विलायत में भी जाएगा सबके पास. உங்களுக்காக மட்டும் இந்த மகா வாக்கியத்தை நான் சொல்லலை. பாபா சொல்கிற இந்த சப்தமானது எந்த சப்தம்? தூய்மை அடைந்து தனது பாரடைஸ் ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் நினைவின் மூலமாகத்தான். இந்த சப்த மகா வாக்கியம் பாபா சொல்கிறார் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபாரின் கண்ட்ரி வரைக்கும் அனைவருக்காக சொல்லக்கூடிய மகா வாக்கியம். बहुतों சாட்சாத்கார் भी होगा, किसका சாட்சாத்கார் होना चाहिए. அநேக பேருக்கு காட்சிகளுக்கு கூட கிடைக்குங்கிறார் பாபா. யாருடைய சாட்சாத்காரம் இருக்கும், கிடைக்கணும்? வபி புத்திமே காம் லேனா चाहिए. இதெல்லாம் நீங்கள் புத்திக்கு வேலை கொடுங்க. எந்த ஒரு காட்சியை பார்த்தா அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இந்த உலகம் மாறுதுன்னு. बाप किसका साक्षात्कार होना चाहिए, बुद्धि में काम लेना चाहिए. बाप ब्रह्मा द्वारा ही साक्षात्कार करा कर कहते हैं प्रिंस बनना है तो जाओ ब्रह्मा और ब्राह्मणों के पास. அப்படி ஒரு சிவ பரமாத்மாட்ட அந்த சாட்சாத்காரம் காட்சி கொடுக்கக்கூடிய சாவி வச்சிருக்கார். அந்த சாவியை பாபா யார் கையிலையுமே கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். ஆகையினால பாபா ஸ்ரீ பாபா பிரம்மா மூலமாக சாட்சாத்காரம் செய்வித்து என்ன சொல்கிறார்? நீங்கள் பிரின்ஸ் ஆக வேண்டுமானால் இந்த பிரம்மாவிடமும் பிராமணர்களிடமும் செல்லுங்கள். இருபாசி भी इनको समझने चाहते हैं. ஃபாரினர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப புரிந்து கொள்ள விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு ஃபாரினர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில். எதெல்லாம் பழமையானதோ அதெல்லாம் ரசிப்பாங்க. பாரதத்துக்கு வராங்க இல்லையா, நம்ம ஊர்களுக்கெல்லாம் முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் வராங்க. அங்கே மியூசியம்லாம் இருக்குன்னா அந்த காலத்தில் உள்ள திங்ஸ்லாம் வச்சுருக்குறோம்னா அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, பார்த்து ரசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற
ஆர்வம் இருக்குது. பாரத் पैराडाइज था तो किसका राज्य था? ये पूरा कोई जानते नहीं हैं. பாரதம் பாரடைஸாக இருந்தது, அப்பொழுது யாருடைய ராஜ்யம் நடந்தது இதெல்லாம் யாருக்குமே தெரிவதில்லை. பாரத் கே हेवन स्वर्ग था. अभी तुम सबको समझा रहे हो ये सहज राजयोग जिसे பாரத் स्वर्ग अथवा हेवन बनता है. இப்போ நீங்கள் எல்லாருக்குமே அழகான தெளிவான விளக்கங்களை கொடுக்குறீங்க. பழமையிலும் பழமையான ராஜயோகம், ரொம்ப எளிமையான ஈஸியான யோகா இது. இந்த யோகா மூலமாக தான் முழு பாரத தேசமும் ஸ்வர்க்கம் ஆகிறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்குமே விளக்கமாக சொல்கிறீங்க. विलायत वालों को भी फिर भी बुद्धि कुछ अच्छी है, वह झट समझेंगे. तो अब सर्विसबल बच्चों को क्या करना चाहिए? ஃபாரினர்ஸ்க்கெலாம் புத்தி ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சொல்லும் போதே அவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்கங்கிறார் பாபா. அப்போ நீங்கள் சேவாதாரி குழந்தைகள், எப்படி உங்களுடைய சங்கல்பம், நீங்கள் சர்வீஸபிள் குழந்தைகள், அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உன்னும் கோஹி டைரக்ஷன் தேனே படைங்க. அவசரர் அவங்களுக்கும் நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா. बच्चों को प्राचीन राजयोग सीखना है. तुम्हारे पास म्यूजियम प्रदर्शनी आदि में बहुत आते हैं, ओपिनियन लिखते हैं तो बहुत अच्छा कार्य कर रहे हैं, परंतु खुद समझते नहीं हैं. பாபா சொல்கிறார், எந்தெந்த சென்டர்ஸ்லலாம் மியூசியம் இருக்கோ நிறைய பேர் வராங்க. ஒப்பீனியன் கூட நீங்கள் எழுத வைக்கிறீங்க, ஒப்பீனியன் எழுதிட்டு போகிறாங்க. இவங்க செய்யக்கூடிய காரியம் ரொம்ப நல்ல காரியத்தை செய்கிறாங்க. இவங்கள மாதிரி யாருமே சர்வீஸ் பண்ண முடியாது. இவ்வளோ நல்ல ஒரு உயர்ந்த ஞான கருத்துக்களை சொல்கிறாங்க, இவ்வளோ ஆன்மீக தத்துவங்களை சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய பெரிய விபிஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வருவதற்கான நேரம் இல்லை. थोड़ा कुछ टच होता है तो आते हैं, तो फिर गरीब अपना अच्छा भाग्य बनाएंगे तो समझने का पुरुषार्थ करेंगे. பாபா சொல்கிறார், ரொம்ப ஏழை குழந்தைகள் சாதாரணமாக இருக்கிறவங்க வராங்கன்னா கொஞ்சம் நம்ம சொல்லும் போதே புரிந்து பாக்கியத்தை உருவாக்குவாங்க, இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியும் செய்வாங்க. सागरों को पुरुषार्थ करना नहीं है, देखा अभिमान बहुत है ना, तो ड्रामा अनुसार जैसा बाबा ने दंड दे दिया है. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு ஞானம் புரியாது, ஏன்னா அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறேன்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது, எந்த கஷ்டம் இல்லை இல்லையா. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சாதனங்கள் இருக்குது, மனித பலம் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த ஞானம் புரிந்து கொள்ளாது கூட ஒரு பெரிய தண்டனைங்கிறார். फिर भी उन द्वारा आवाज़ कराना पड़ता है. அவங்கள ஞானம் கேட்க மாட்டாங்கன்னா அவங்கள நம்ம விட முடியாது இல்லையா. அவங்க மூலமாக இந்த சப்தத்தை நாம் எழுப்ப வேண்டும், அவங்களுக்கும் இந்த ஞானம் போய் சேரணும். விலாயத்து वाले तो ये नॉलेज चाहते हैं, सुनकर बहुत खुश हो जाए. பாபா சொல்கிற, வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த ஞானத்தை விரும்புகிறாங்க, கேட்கும் போதே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. गवर्नमेंट के ऑफिसर्स पिछाड़ी कितने मेहनत करते हैं परंतु उनको फुर्सत ही नहीं है. கவர்மெண்ட் அஃபீஷியல் கூட பார்த்திங்கன்னா நம்ம போய் எல்லாருக்குமே இந்த நாலேஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கும் பிடிக்குது இது, பட் அவங்களுடைய காரியம் வேறு இல்லையா. பாபா சொல்கிறார், எந்த நேரம் எங்கே தேவையோ அங்கே அவங்க போய் நிற்கணும். அதனால் நேரங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது ஞானம் கேட்க விடாமல். सागरों को तो पुरुषार्थ करना नहीं है, देखा अभिमान बहुत है. उनको बल घर बैठे साक्षात्कार भी हो जावे तो புத்தி में नहीं आएगा. பணக்காரவங்களுக்கு பாபா சொல்கிறாரு, வீட்டில் இருந்தே பாபா சாட்சாத்கார காட்சியெல்லாம் காட்டினாலும் புத்தியில் ஞானம் பதியாது. तो बच्चों को बाबा राय देते, ओपिनियन अच्छी अच्छी इकट्ठी करके उनका एक अच्छा किताब बनावे, राय दे सकते. देखो कितना सबको ये अच्छा लगता. அதனால் எப்படியாவது பாபாவோட நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும், அது நம்ம கடமை. இவங்க கேட்கலன்னு நம்ம விட்டுற முடியாது இல்லையா, அவங்களும் பாபா குழந்தை தானே. ஆகையினால பாபா சொல்கிறார், நீங்கள் ஒப்பீனியன்லாம் எழுதுறீங்கல்ல, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து யாரெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல ஒப்பீனியன் எழுதியிருக்காங்களோ
ஏன்னா பெரிய பெரியவங்களாம் வராங்க இல்லையா, ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. பாபா சொல்கிறார் கவர்னர் வராரு, பிரசிடெண்ட் வராங்க, பெரிய பெரியவங்களாம் வராங்க. பாபா சொல்கிறார் அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் நீங்கள் ஒரு புஸ்தகமாக பிரிண்ட் பண்ணி பாருங்கள், இவங்கெல்லாம் இவ்வளோ நல்ல அனுபவம் செய்கிறாங்க, இவங்களுக்கு இந்த நாலேஜ் எவ்வளோ பிடிச்சிருக்குது, ஃபாரினர்ஸ் கூட இதை எவ்வளோ விரும்புகிறாங்க, இந்த சகஜ ராஜயோகத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் அவங்களுக்கும் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஒரு புக்கை தயார் பண்ணுங்கிறார் பாபா. स्वर्ग के देवी देवताओं की राजाई जो सहज राजयोग से भारत को प्राप्त होती हैं, तो क्यों न ये म्यूज़ियम गवर्नमेंट हाउस में अंदर लगा दे. பாபா சொல்கிறாங்க சொர்க்கத்தினுடைய தேவி தேவதைகளுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை பெறுவதற்காக சகஜமான இந்த ராஜயோக கல்வியை இந்த பாரதத்தில் இறைவன் பிராப்தமாக கொடுக்கும்போது நம்ம ஏன் கவர்மெண்ட் ஹவுஸில் மியூசியம் செய்யக்கூடாது? ஏன்னா அங்கெல்லாம் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருப்பாங்க இல்லையா. இப்போ கலெக்டர் ஆஃபீஸே இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டாங்க. பாபா சொல்ற அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இடத்துல நீங்கள் மியூசியம் வைங்க. जहाँ कॉन्फ्रेंस आदि होती रहती हैं, ये ख्यालात बच्चों के चलने चाहिए. பாபா சொல்கிறாங்க எங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணங்கள் வரணும். எப்படி எல்லாருக்கும் ஞானத்தை நாம் கொண்டு சேர்ப்பது, அது செல்வந்தர்களுக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒவ்வொருவருக்குமே இந்த ஞானம் போய் சேரணும். தாதி ஜானகிஜி ஒரு முறை சொன்னாங்க, பாபாட்ட சொன்னாங்களாம், பாபா எந்த கண்ட்ரியில் ஞானம் கேட்க முடியாமல் ரொம்ப தடை இருக்குதோ அங்கே என்னை அனுப்புங்க பாபா, நான் அங்கே போய் சேவா பண்ணுறேன். எந்த நாட்டில் இன்னும் பாபா வீடு இல்லையோ அங்கே என்னை அனுப்புங்க. அந்த மாதிரி இப்போ எவ்வளோ ஆர்வம் பாருங்கள், எல்லாருமே ஞானம் கேட்கணுங்கிற அவ்வளோ ஒரு ஆர்வம் தாதிஜிக்கு இருந்தது. அபி டைம் லகேகா, इतना जल्दी नरम बुद्धि नहीं होगी, காட்ரேஜ் கா தாளா புத்திக்கு லகா ஹோவா. ஞானம் அவ்வளோ ஈஸி இல்லை டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும். பாபா சொல்கிறாங்க அவ்வளோ சாஃப்டான புத்தி இருக்காது. பாபா சொல்கிறார் காட்ரேஜோட பூட்டு எல்லாரோட புத்தியில் பூட்டப்பட்டிருக்கு. கம்பெனி பூட்டது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ये आवाज़ निकले तो रिवॉल्यूशन हो जावे ना. हाँ होना ज़रूर है, बोलो गवर्नमेंट हाउस में भी म्यूज़ियम हो तो बहुत ஃபாரினர்ஸ் भी आकर देखे. பாபா சொல்கிறார் அந்த மாதிரி சப்தம் வெளியாகும்போது என்னாகுங்கிறார் பாபா, ஒரு புரட்சி என்பது ஏற்படும், கட்டாயமாக இந்த ஞானம் வேணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. பாபா சொல்கிறார் கவர்மெண்ட் ஹவுஸில் கூட மியூசியம் இருந்தது என்றால் அதிக பேர் ஃபாரினர்ஸ்லாம் பார்ப்பாங்க. விஜய் தோ பச்சோं की ज़रूर होनी ही है ना. பாபா சொல்கிறாரு நம்ம நினைக்கிறது ஒன்று பாபா நடத்தி கொடுத்துட்றாரு இல்லையா. நம்ம சங்கல்பா பண்ணுறது நம்ம வேலை, செய்கிறது பாபா வேலை. பாபா சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொரு சங்கல்பத்துக்குமே வெற்றிங்கிறது கிடைக்கிது இல்லையா. ख्यालात चलने चाहिए, देखिए अभिमानी को ऐसे से ख्यालात आएंगे क्या कि क्या करना चाहिए. யார் தேகிய அபிமானி ஸ்திதியில் இருக்காங்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட சங்கல்பங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட எண்ணங்கள், என்னென்ன சேவையை நாம் எப்படி செய்ய வேண்டும். பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும் இந்த பூமியிலன்னா நான் என்னென்னலாம் செய்யணும், எப்படி சொன்னால் அந்த சப்தம் எல்லாருக்கும் போய் சேரும், அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும். जो बिचारों को मालूम पड़े कि बाबा से वर्षा लेवे, हम लिखते भी हैं बिगर कोई खर्चा तो अच्छे अच्छे जो बच्चे आते राय देते हैं. பாபா சொல்கிறாங்க பாவம் எல்லாருக்கும் இந்த ஞானம் போய் சேரணும் இல்லையா. பகவான்கிட்டேருந்து எல்லாரும் பிராப்தங்களை அடையணும். ஆஸ்தி சொத்துக்களை பாபா கொடுக்க தானே வந்திருக்காரு. அழிவற்ற இந்த சொத்துக்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது பெறுவதற்கு. பாபா சொல்கிறாரு நீங்கள் போர்டில் எழுதுங்க,
எந்த செலவின்றி நாங்கள் இந்த இறைவனின் ஞானத்தை அளிக்கின்றோம். இப்படிப்பட்ட பிராப்தங்களை செலவின்றி அடைகின்றோம். 21 பிறவிகளுக்காக வாங்க அதற்கான வழி சொல்கிறோம் அப்படின்னு பாபா எழுத சொல்கிறார். डिप्टी प्राइम मिनिस्टर ओपिनियन करने आते ही तो फिर प्राइम मिनिस्टर प्रेसिडेंट भी आएंगे, क्योंकि उनको भी जाकर बताएंगे ये तो वंडरफुल नॉलेज है. सच्ची शांति तो ऐसी स्थापना होनी है. பாபா சொல்கிறாரு, இப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது பாபா சொல்கிறாரு, டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஒப்பீனியன் சொல்கிறாங்க, இங்கே நல்ல ஞானம் கொடுக்குறாங்க, இங்கே போகணும், மனசுக்கு நல்லா இருக்குன்னு. பிரைம் மினிஸ்டர் வராங்க, பிரசிடெண்ட் வராங்க. பாபா சொல்கிறார் எல்லாருமே வருவாங்க ஒரு நாள். ப்ராக்டிக்கலாக இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா, நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க மூலமாக ஸ்பீக்கரை பாபா உருவாக்குங்கன்னு ஒரு காலத்துலலாம் சொன்னார் இல்லையா. ஸ்பீக்கரை உருவாக்குங்க, ஸ்பீக்கரை உருவாக்குங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, ஒண்டர்ஃபுல்லான நாலேஜ் கொடுக்குறாங்க. அமைதியை எவ்வாறு நாம் ஸ்தாபனை செய்வது உலகத்தில், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் அந்த அமைதியை கொண்டு வர்றது இவங்களால தான் முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. जंचता है, समझाने भी जंचने की है, आज नहीं जंचेंगी तो कल जंचेंगी. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஞானம் கொடுக்கும்போது கட்டாயமாக அது பொருந்தும், அவங்களுக்கு உள்ளத்தை டச் பண்ணும். ஒரு நாள் இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்கு என்ன ஆகுங்கிறார் பாபா. அது அவங்களுக்கு ஆஹா அவங்க சொன்னாங்களே சரியாக இருக்குதே, பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. பாபா கேத்தே ரேத்தேங்க படை படை ஆத்மியோக்கே பாஸ் ஜாவோ, பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டெல்லாம் போங்கங்கிறார் பாபா. அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரையும் போய் சந்திங்க. ஆகிய செல் ஓபி சம்ஜேங்க, இன்னும் போகக்கூடிய காலங்களில் எல்லாருமே புரிஞ்சிக்கணும், இந்த ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. மனுஷன் கி புத்தி தமோ பிரதான் है, इसलिए उल्टे काम करते रहते हैं. மனிதர்களுடைய புத்தி தமோ நிலையில் இருக்கிறதுனால பாபா சொல்கிற தலைகீழான தவறான செயல்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்ல அவங்களுக்கெல்லாம். நம்ம தின் பிரதி தின் और ही தமோ பிரதான் बनते जाते. நாளுக்கு நாள் என்ன ஆகுது, உலகம் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிட்டுருக்குது. तुम समझाने की कोशिश करते हो कि विखारी धंधा बंद करो, अपनी उन्नति करो. बाबा आए हैं पवित्र देवता बनाने. மேலே தவறான வழியில் போகிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ஞானத்தை புகட்டினாலும் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, சாந்தியாக இருங்க. விகார இந்த மாதிரி தொழிலெல்லாம் விட்டுடுங்க, நிறுத்திடுங்க, உங்களை முன்னேற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் பாபா சொல்கிறாரு, புரிஞ்சுப்பாங்களா? உலகம் நாளுக்கு நாள் இப்படி தான் ஆகும். பாபா இதெல்லாம் சொல்லிட்டார் நமக்கு. பகவானே நம்மளை தெய்வத்தை ஆக்கிறதுக்காக வந்திருக்கார் நீங்கள் சொன்னாலும், பகவானே வந்து இதெல்லாம் சொல்கிறார் நீங்கள் சொன்னாலும் இதெல்லாம் எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. आखिर वो दिन भी आएगा जो गवर्नमेंट हाउस में म्यूजियम होगा. பாபா சொல்கிறார், ஒரு நாள் அப்படி வரும், கவர்மெண்ட் ஹவுஸில் மியூசியம் ஏற்படும். போலோ கர்ச்சா தோ ஹம் அப்னா கர்த்தே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இடம் மட்டும் நீங்கள் தந்தீங்கன்னா போதும், நாங்கள் எங்கள் செலவில் மியூசியம் கட்டுறோம். கவர்மெண்ட் தோ கபி பைசா நஹி தேகினா, கவர்மெண்ட் பைசா கொடுக்காது இல்லையா. அப்போ தும் बच्चे कहेंगे हम अपने खर्चे से हर एक गवर्नमेंट हाउस में ये म्यूज़ियम लगा सकते. एक बड़े गवर्नमेंट हाउस में हो जावे, फिर सब में हो जावे. समझाने वाला भी ज़रूर चाहिए. उनको कहेंगे टाइम मुकर्रर करो, जो कोई आकर रास्ता बतावे. बगैर कौड़ी खर्चा जीवन बनाने का रास्ता बताएंगे. பாபா சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், இடம் மட்டும் கொடுங்க போதும், நாங்கள் வந்து அழகான ஒரு மியூசியம் ரெடி பண்ணி வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக முன்னேற்றணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். ये आगे होने का है, परंतु बाबा बच्चों द्वारा ही बताते. பாபா குழந்தைகள் மூலமாக இதெல்லாம் நமக்கு
செய்ய வைக்கிறார். சொல்றார், अच्छे अच्छे बच्चे जो अपने को महावीर समझते उनको ही माया पकड़ती है. நல்ல நல்ல குழந்தைகள் மகாவீர்னு யாரெல்லாம் பாபா நினைச்சாங்களோ அவர்களையும் மாயா என்ன பண்றது, விட்டு வைக்கிறது இல்லை. படி உஞ்சி மஞ்சிலேனா படி கபரதாரி ரக்னி ஹே, உயர்ந்த லட்சியம் கொடுத்துருக்கா இல்லையா, அப்போ எவ்வளோ நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். பாக்ஸிங் கம் நகி ஹே, மாயா குத்துச்சண்டை விடுவது சாதாரணப்பட்டதல்ல. படேத்தே படி பாக்ஸிங், பாபா சொல்றார் மிகப்பெரிய குத்துச்சண்டை இதுதான். ராவன் கோ ஜீத்னே கா யுத்த கா மைதான ஹேனா, ராவணனை வெல்வதற்கான யுத்த மைதானத்தில் இருக்கோம் இல்லையா. தோடா भी देखा अभिमान नावे मैं इसी सर्विस करता हूँ ये करता हूँ, கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட நமக்கு தேக அபிமானம் அகங்காரம் வரக்கூடாது. நான் தான் இப்படிலாம் சர்வீஸ் பண்ணேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். இந்த 4 சப்தம் மிகப்பெரிய எதிரி யோகிகளுக்கு. ஹம் தோ காட்லி சர்வெண்ட், அதனால தான் பாபா நமக்கு சொமானம் கொடுத்துருக்கார். 4 அகந்தையை அழிப்பதற்கு, தேக அபிமானத்தை அழிப்பதற்கு நான் ஒரு சேவகன், வேலையாள் அப்படி நீங்கள் நினைங்க. हमको पैगाम देना ही है, इसमें गुप्त मेहनत बहुत है. நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் கொடுக்கணும், இதில் குப்தமான உழைப்பு நமக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். तुम ज्ञान योग बल से अपने को समझाते हो, इसमें गुप्त रह विचार सागर मंथन करे तब नशा चढ़े. பாபா சொல்கிறார், நீங்கள் ஞானம் யோகத்தினால் உங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறீங்க. முதல்ல இதில் குப்தமான நிறைய நீங்கள் ஞானத்தை சிந்திச்சு உங்களுக்குள்ளார அந்த நஷா போதை அந்த பெருமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ऐसे प्यार से समझाएंगे बेहद के बाप का वर्षा हर कल பாரதவாசிयों को मिलता है. அந்த நஷா இருக்கும்போது நீங்கள் பிறருக்கு புரிய வச்சு பாருங்கள் அன்பா. பகவான் இந்த பாரத தேசத்தில் ஒவ்வொரு கல்பத்திலையும் பாரதவாசிகளுக்குத்தான் ஆஸ்தி கொடுக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது, அந்த பெருமிதத்தோடு அந்த அன்போடு நீங்கள் புரிய வைக்கும்போது அதில் தான் எல்லாருமே அட்ராக்ட் ஆகுறாங்க. இல்லை பாபா ஞானம் போகிறதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு பாபாவுடைய அன்பு கிடைக்கிது அந்த குழந்தைக்கு. हर 5,000 वर्ष पहले इन लक्ष्मी नारायण का राज्य था, अभी तो कहा जाता वैश्यालय சத்திகை சிவாலய். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாரதத்தில் பூமியில் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடந்தது. பாபா சொல்ற அந்த நேரம் சிவாலயம் என்று அழைக்கப்பட்டது. வகை சிவபாபா கி ஸ்தாபனா, ஏகே ராவன் கி ஸ்தாபனா. இந்த விஷ உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கின்றார், சிவாலயத்தை சத்தியுகத்தை சிவ பரமாத்மா ஸ்தாபனை செய்கின்றார். रात दिन का फर्क है ना, बच्चे फील करते बरोबर हम क्या बन गए थे. இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வேறுபாடு பாருங்க. இப்போ நம்ம அந்த வேறுபாட்டை ஃபீல் பண்ணுறோம். நம்ம எப்படி இருந்தோம். பாபா ஆப் சமான் பனாத்தே, பாபா எங்களை மீண்டும் நீங்கள் உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்க. மூலு பாத்துகே தேகி அபிமானி பண்ணாகே. ஞானத்தினுடைய ஃபஸ்ட் லெசன், முதல் முக்கியமானது தேகி அபிமானி ஆகுதல். தேகம் நான் அல்ல, நான் ஒரு ஆத்மா. மனம் புத்தி ஸ்வபாவம் 3 சக்திகள் எனக்குள்ள இருக்குது. நான் என்ன செய்கின்றேனோ அது எனக்குள் பதிவாகுது. நான் என்ன நினைக்கின்றேனோ என்ன பேசுகின்றேனோ எல்லாமே எனக்குள் பதிவாகிறதுங்கிறது பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். देखिए अभिमानी बन विचार करना होता है कि आज हमको फलाने प्राइम मिनिस्टर को जाकर समझाना है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தேகி அபிமானி நிலையில் இருந்து நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணி, சிந்தனை அப்படி செய்யணுமா, இன்றைக்கி நம்ம இன்னாருக்கு போய் ஞானம் கொடுக்கணும், இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரை போய் சந்தித்து பரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து இத்தனை ஆண்டுகளாக இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு ஞானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், ஒரு தூண்டுதல் நமக்குள்ளார இருக்க வேண்டும். உनको திருஷ்டி தே சாட்சாத்கார் ஹோ ஜாத்தா ஹே. நீங்கள் அவங்கள போய் சந்தித்து நீங்கள் திருஷ்டி கொடுக்கும்போதே
ஏன்னா தேகி அபிமானியோடு தானே நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய பார்வை பட்டோன்னே அவங்களுக்கு காட்சி கூட கிடைக்கலாம். தும் திருஷ்டி தே சக்தி ஹோ, அகர் தேகி அபிமானி ஹோக்கர் ரஹோ தோ துமாரி பேட்டரி பர்த்தி ஜாயகி. பாபா சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் தேகி அபிமானி ஸ்திதியில் இருந்து நீங்கள் திருஷ்டி கொடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய பேட்டரியானது சார்ஜ் ஆகிவிடும். देखी अभिमानी होकर बैठे, अपने को आत्मा समझ बाप से योग लगावे, तब बैटरी भर सकती है. ஆத்ம ஸ்திதியில் அமர்ந்து நம்ம பாபாவை நினைக்கும் போது தான் நம்ம யோகத்தின் மூலமாக பேட்ரி சார்ஜ் ஆகுது, நிரம்புது. கரீப் ஜட் அப்பனி பேட்ரி பர் சக்தே. ஏழை குழந்தைகள் தன்னுடைய பேட்டரியை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்கங்கிறார் பாபா, சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. கியூங்கி பாப்கோ போத் யாது கர்த்தே ஹே. என்ன ஏழை குழந்தைகள் ரொம்ப அதிகமாக பாபாவை நினச்சிட்டே இருக்காங்க. ஞான்பல் அச்சா ஹே யோகு கம் ஹே தோ பேட்ரி பர் ந சகே. ஞானம் ரொம்ப நல்ல தெளிவாக இருக்குது, ஆனால் யோகத்தில் குறைவு இருந்தால் பேட்ரி சார்ஜ் ஆகாது. கியூங்கி தேக அகங்கார் போத் ரேத்தா. பாபா சொல்கிறார், தேக அகங்காரம் குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது. எனக்கு எல்லா ஞானமும் தெரியும், என்ன மாதிரி யாரும் ஞானம் சொல்ல முடியாது அப்படிங்கிற அகங்காரம் வந்துடுறது. யோகு குச்பி நகி ஹே, யோகா செய்யறதே இல்லை. இஸ்லி ஞான் பான்மே ஜௌஹர் நகி பர்த்தா. ஞானம் என்ற அந்த அம்பில் என்ன இருக்காதுங்கிறார் பாபா, கூர்மை என்பது இருக்காது. தல்வார் மேபி ஜௌஹர் ஹோத்தாஹே. வாளில் கூட கூர்மை இருக்க வேண்டும் அல்லவா, அப்போ தானே எல்லாமே அது யூஸ் ஆகும். वही तलवार 10 रुपया, वही तलवार 50 रुपया. गुरु गोविंद सिंह की तलवार का गायन है, इसमें हिंसा की बात नहीं है. பாபா சொல்கிறார், சீக்கிய தர்மத்தில் குருநானக் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் குரு வருவாங்க இல்லையா, இல்லை குரு கோவிந்த சிங் அப்படிங்கிற அந்த ஒரு மகானோட அந்த வாள் என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பாபா சொல்கிறார், 10 ரூபாய்க்கும் விற்கிது, 50 ரூபாய்க்கும் விற்கிது, ரொம்ப ஃபேமஸ் ஆனது அது. இஸ்மே ஹிம்சா கி பாத் நகி, ஹிம்சைக்கான விஷயம் கிடையாது. தேவதாயன் டபுள் அஹிம்சக்கு ஹே. தேவதைகளும் எல்லா ஆயுதங்களும் வைத்திருந்தாலும் ஹிம்சை செய்வதில்லை, டபுள் அஹிம்சாவாதிகள். ஆஜ் பாரத் ஏசா கல் பாரத் ஏசா பனேகா. இன்றைக்கி பாரதம் இப்படி இருக்குது, நாளைக்கு பாரதம் இப்படி ஆகிவிடும். तो बच्चों को कितना खुशी होनी चाहिए. அப்போ இந்த பாரதத்தை நினைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். कल हम रावण राज्य में थे तो नाक में दम था, आज हम परमपिता परमात्मा के साथ रहे हुए हैं. நேற்று ராவண ராஜ்யத்தில் எப்படி இருந்தேன் நான், மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு அவ்வளோ துக்கம், அவ்வளோ விஷயம். ஆனால் பரம்பிதா பரமாத்மாவோட இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப் தும் ஈஸ்வரிய பரிவார் கேகோ. பாபா சொல்றார், இப்போ நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரம் குடும்பத்தினராக ஆகிவிட்டீர்கள். சத்தியமே தும் ஹோங்கே தேவி பரிவாரமே. அடுத்து நெக்ஸ்ட் சத்யுகா போயிட்டோன்னா அங்கே தெய்வீக பரிவாரத்துக்கு போயிடுவோம். अब स्वयं भगवान हमको पढ़ा रहे हैं. स्वयं பகவான் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். हमको कितना प्यार मिलता है भगवान का. பகவானோட அன்பு எவ்வளோ நமக்கு ஒருத்தங்களுக்கும் கிடைச்சிட்ருக்குது. आधा कल्प रावण का प्यार मिलने से बंदर बन पड़ते हैं. அரை கல்பா ராவனுடைய அன்பு கிடைச்சதுனால பாபா சொல்ல நீங்கள் பந்தர் ஆயிட்டீங்கிறார், குரங்காயிட்டீங்க. बेहद के बाप का प्यार मिलने से तुम देवता बन जाते हो. எல்லையற்ற பகவானுடைய அன்பு கிடைத்ததால் நீங்கள் தேவதையாக ஆகி கொண்டுள்ளீர்கள். 5000 வருஷக்கு பாத்தே, 5000 வருஷத்துக்கான விஷயங்கள். உன்னோனே லாக்கும் வருஷ லகா தியா. சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஆக்கிட்டாங்க. ஏபி துமாரே ஜேசா பூஜாரி தா, சப்சே லாஸ்ட் நம்பர் ஜாடுமே கடாஹே. பிரம்மா பாபா பற்றி ஸ்ரீபாபா சொல்கிறார், இவர் கூட உங்களை போல பூஜை தான் செய்தார், பூஜாரியாக இருந்தார். இவர் எங்கே இருக்கார் தெரியுமா? இப்போது கல்ப விருட்சத்தினுடைய அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டுருக்கார்.
सती में तुमको कितना अथाह धन था, फिर जो मंदिर बनावे उसमें भी इतना अथाह धन था जिसको आकर लूटा है. சத்தியத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோ செல்வங்கள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. துவாபர யுகத்தில் பெரிய பெரிய ஆலயங்கள் நீங்கள் அளவற்ற செல்வங்கள் அங்கேயே இருக்குன்னா அப்போ சத்தியத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? பாபா சொல்றார், துவாபர யுகத்திலே பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டினதுனால அந்த ஆலயத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. மந்திர் தோ ஓர்பி ஹோங்கி, நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. பிரஜா பி மந்திர் ஹோங்கேனா, பிரஜா கே பி மந்திர் ஹோங்கேனா, பாபா சொல் ராஜாவுக்கும் கோவில் இருக்குது, பிரஜைகளுக்கும் கோவில் இருக்கு இல்லையா. பிரஜா தோ ஓர்கி சாகாரோத்தி ஹே. பாபா சொல்கிறாரு, பிரஜைகள் கூட இன்னும் என்ன ஆகுறாங்களாம், செல்வந்தனாக ஆகுறாங்க. பிரஜா சே ராஜே லோக் கர்ஜா உட்டாத்தே ஹே. பிரஜை மக்களிடமிருந்து ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்களாம், கடன் வாங்குறாங்க. बहुत गंदी दुनिया, सबसे गंदा மூலக்கே கல்கத்தா. பாபா சொல்கிறார், ரொம்ப அழுக்கான உலகமாக போச்சு. ராஜா தான் கொடுக்கணும், ஆனால் ராஜாவே மக்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க. பாபா சொல்கிறாரு, ரொம்ப மோசமான உலகம், கல்கத்தாவில் பாருங்கங்கிறார். ஏன்னா பாபா கல்கத்தாவில் இருந்ததுனால அந்த அனுபவத்தை சொல்கிறார். இன்கோ சேஞ்ச் கர்னே में तुम बच्चों को मेहनत करनी है. இந்த மாதிரிலாம் அதர்மங்களெல்லாம் நீங்கள் மாற்றுறதுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஜோ கரேகா சோ பாயேகா, யார் செய்கின்றார்களோ அவர்களே அடைகின்றனர். தேக அபிமான் ஆயா அவர் கிரா, கொஞ்சம் தேக அபிமானம் வந்துவிட்டால் அவ்வளோதான், எல்லாமே நஷ்டமாயிடும். மன்மனா பௌக்கா அர்த்தனகி சமஸ்தே ஸ்லோகண்ட் கர்லேத்தே ஹே. பாபா சொல்கிறாரு, மன்மனா பவ என்ற அர்த்தம் தெரியாது, ஸ்லோகனை படிச்சுட்டே இருக்காங்க, பல மணி நேரம் ஸ்லோகனை படிச்சிட்ருக்காங்க. ஞான் தோ உஸ்மே ஹோன சகே சிவாய் தும் பிராமணோக்கே. பாபா சொல்கிறாரு, பிராமணர்களை தவிர இந்த ஞானம் என்பது வேறு யாரிடமும் இருக்கவே முடியாது. கோய் மட்டுமத் வாலா தேவதா பன்னா சகே. எந்த மடத்தை சேர்ந்தவர்களும் எந்த இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தவர்களும் தேவதையாக முடியாது. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரியா ब्राह्मण बनने बिगर देवता कैसे बन सक. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரி ஆகாமல், பிராமணன் ஆகாமல் யாருமே தேவதையாக முடியாது. ஜோ கல்பேலே பனே வகி பனேங்க. பாபா அழகாக சொல்கிறார், கல்பத்துக்கு முன்னாடி எப்படி ஆனீங்களோ, யார் ஆனீங்களோ அவங்க தான் மீண்டும் ஆவீங்க. டைம் லக்தா ஹே, டைம் ரொம்ப ஆகுது. ஜாடு படா ஹோகையா விருத்திக்கோ பார்த்தா ஜாயேகா. மரம் வளர வளர நிறைய குழந்தைகள் விருத்தி ஆகிறாங்க. चिंडी मार्ग से विहंग मार्ग होगा ना. बाबा समझाते मीठे बच्चों, बाबा को याद करो, सुदर्शन चक्र फिरावो, तुम्हारी बुद्धि में सारा 84 का चक्र है. முதல்ல இந்த ஞானம் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆனதா, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஞானம் போய் சேர்ந்துட்டுருக்கு. எங்கே ஒரு ப்ரோக்ராம்னாலும் லைவ் டெலிகாஸ்ட் இன்னைக்கு எல்லா இடமும் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிட்டு. பாபா புரிய வைக்கிறாரு, இனிமையான குழந்தைங்களே, பாபா நினைங்க, சுதர்சன சக்கரத்தை சுத்துங்க. உங்கள் புத்தியில் 84 ஜென்மங்களின் சக்கரம் அடங்கி உள்ளது. தும் பிராமன் கி வீர் தேவதா சத்ரி கரானேக்கு பன்தே ஹோ. நீங்கள் பிராமணர்களே தேவதையாக சத்திரிய வம்சத்திலும் வருகின்றீர்கள். சூரிய வம்சி சந்திரவம்சி காபி अर्थ कोई नहीं समझते, मेहनत करके समझाया जाता है, फिर भी नहीं समझते तो समझा जाता अभी समय नहीं है. பாபா சொல்கிறாங்க, சில பேருக்கு நம்ம எவ்வளோ தான் ஞானம் கொடுத்தாலும் புரியாதுங்கிறார். நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதில்ல. பாபா சொல்கிறாரு, உங்களால் புரிய வைக்க முடியறதில்ல, ஏன்னா நேரம் அந்த மாதிரி இல்லை இப்போது. फिर भी आते हैं, समझते हैं ब्रह्मा कुमारियों का बाहर में नाम ऐसा है, अंदर आकर देखते कहते हैं बहुत अच्छा काम कर रहे हैं. பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய நியமங்கள் எது போதோ போலிய நியமங்கள்லாம் போகுது. அதனால் ஊர் உலகத்தில் எல்லோரும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, என்ன பிரம்மகுமாரிகள் எப்படி இருக்காங்க, இப்படிலாம் செய்கிறாங்க, இப்படிலாம் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து ஞானம் கேட்கும்போது தான் புரியுது இவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாங்களேங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இது மனுஷி மாத்திரக்கே கேரக்டர் சுதார்த்தே ஹே. பிரம்மகுமாரிகள் மனிதர்களுடைய கேரக்டரை மாற்றுறாங்கன்னு
சொல்லப்படுது. தேவதாவுக்கு கேரக்டர் தேக்கு கேசா ஹே, தேவதைகளுடைய கேரக்டரை பாருங்க, எப்படி இவ்வளோ நல்ல கேரக்டர் பாருங்க. சம்பூரண் நிர்வீகாரி பாபா கேத்தே கா மகாசத்ரு இன் பூத்தோं को कारण ही तुम्हारा कैरेक्टर बिगड़ा हुआ. பாபா சொல்கிறார், 5 விகாரங்கள் ஏற்பட்ட காரணத்தினால, அது முக்கியமாக காம விகாரம் இருந்த காரணத்தினால உங்களுடைய கேரக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சுது. जिस समय समझाते उस समय अच्छा बनते, बाहर जाने से सब कुछ भूल जाता है. तब कहते हैं चौं चौं करे शिंकार. ये बाबा गाली नहीं देते, समझाते हैं. பாபா சொல்கிறாங்க, எந்த நேரம் பாபா எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ அப்படியெல்லாம் புரிய வைத்தாலும் அந்த நேரம் கேட்கும்போது நல்லா இருக்காங்க. ஆனால் வெளியில் போனோன்னு அந்த தொடர்புக்கு போயிடுறாங்க. பாபா சொல்கிறார், எவ்வளோ அலங்காரம் 100 அலங்காரம் செய்து வைத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்களாம், புழுதியில் பிறண்டுடுறாங்க. சொல்லுவாங்களே, கழுதியை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது புழுதியில் போய் பிறலுன்னு. பாபா சொல்கிறார், பாபா அதுக்காக நிந்தனை பண்ணல, அவங்கள புரிய வைக்கிறார். दैवी चलन रखो, क्रोध में आकर भौंकते क्यों हो. பாபா சொல்கிறார், புரிய வைக்கிறார் பாபா, தெய்வீகமாக இருங்களே, ஏன் கோவத்தில் வந்து கத்துறீங்க. நாய் எப்படி குறைச்சிட்ருக்கும்ல, கோவத்தில் பேசுகிறவங்கள என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்தமாரி கோபத்தில் ஏன் நீங்கள் இப்படி குறைக்கிறீங்க. சொர்க்கமே குரோது ஹோத்தா நகி, நீங்கள் போகக்கூடிய யுகத்தில் கோபமே இருக்காது. பாப் குச் பி சாம்னே சம்ஜாத்தே தே, கபி பி குஸ்ஸா நஹி ஆத்தா தா. பாபா சொல்கிறார், பாபா எதிரில் இப்படிலாம் புரிய வைத்தாலும், பாபா எதிரில் எப்படியெல்லாம் புரிய வைத்தாலும், இப்படியெல்லாம் புரிய வச்சிருந்தார் பாபா. ஆனாலும் ஒரு பொழுதும் பாபாவுக்கு கோவம் வந்ததே இல்லை. பாபா சப் ரிஃபைன் கர்க்கே சம்ஜாத்தே. பாபா எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்ருக்காரு. ட்ராமா காய்தா அனுசார் சல்தா ரேத்தா. ட்ராமா எப்படி போகுதுங்கிறார் பாபா, முறைப்படி ரூல்ஸ் படி போயிட்டே இருக்குது. பாபாவை எவ்வளோ நிந்தனை, கொஞ்சம் நெஞ்சு நிந்தனையா. பாபா கோவம் வந்துதா, பிரியம் உங்களுக்கு கோவம் வருதுங்கிறார் பாபா. ஏன் முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் வந்தது. जो एक्ट अच्छी चलती हैं फिर 5000 वर्ष के बाद होगी. अनादि अविनाशी ड्रामा बना हुआ है. ஆரம்பத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த அழிவற்ற ட்ராமா, பாபா சொல்கிறாரு, இதில் ஒவ்வொரு ஆக்டும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தோ அதே போல தான் நடக்கும். கை கேத்தே ஹே ஏ பஹாடி டூட்டி ஃபிர் கேசி பனேகி. பாபா சொல்கிறாங்களா, இந்த மலையெல்லாம் உடஞ்சிட்டுனா எப்படி உருவாகும். நாட்டக் தேக்கோ, மெஹல் டூட்டே फिर नाटक रिपीट होगा ना, तो वही बने हुए महल देखेंगे. நாடகத்தில் பாருங்க, பாபா சொல்கிறார், ஒரு மாளிகை அழிஞ்சிட்டுனா ட்ராமா என்ன ஆகும், அதே போல தான் ரிப்பீட் ஆகும் இல்லையா. மீண்டும் அதே மாளிகை நீங்கள் பார்ப்பீங்க. குப ரிப்பீட் ஓத்தாரேத்தா, எல்லாமே ரிப்பீட் ஆகும், திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும். எதெல்லாம் இல்லையோ மீண்டும் அதெல்லாம் வரும், எதெல்லாம் இருந்ததோ அது மீண்டும் இருக்காது, மீண்டும் அதே ஏற்படும். சமஜ்னேக்கி பி பிரெயின் சாஹியே. ஞானம் அவ்வளோ ஈஸி இல்லை. ட்ராமாவை புரிந்து கொள்வதற்கு நல்ல பிரெயின் வேணுங்கிறார், மூளை வேணுங்கிறார். கோயிக்கு புத்திமே பேக்தா படா முஷ்கில் ஓத்தா. சில பேர் புரிஞ்சிக்கவே முடியல, மூளையில் ஏற மாட்டேங்குதுங்கிறார். வேர்ல்டு की हिस्ट्री जा रही है ना, राम राज्य में देवी देवताओं का राज्य था, उनकी पूजा होती थी. உலகாய சரித்திர பூகோளம் இது. நம்ம அரை கல்பத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி தான் நம்ம படிச்சிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தெரியாது. ராம ராஜ்யத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி இருந்தது. பாபா சொல்கிறாரு, அவர்களுக்குத்தான் பூஜை என்பது நடந்தது. பாபா நே சம்ஜாயா, தும் ஹி பூஜ்ய பூஜாரி பன்தே ஹோ. நீங்களே பூஜ்ய ஆத்மாவாக இருக்கிறீங்க, திரும்பி பூஜாரி ஆயிடுறீங்க. ஹம்சோ கா அர்த்த பி பச்சோं को समझाया. ஹம்சோ சோகம், நானே அது, அதுவே நான். இந்த அர்த்தத்தை கூட பாபா புரிய வச்சிருக்கிறாரு. எப்படி பிரம்மா பாபாவுக்கு சிவபாபா காட்சி கொடுக்கும்போது அந்த மகாவிஷ்ணுடைய காட்சி
ஃபஸ்ட்டு கிடைக்கும்போது அது அஷரீரி வார்த்தை. ஹம்சோ சோகம். விஷ்ணு என்ன சொல்லுது? நானே நீ, நீயே நான். அப்போ தான் பாபாவுக்கு நான் எப்படி விஷ்ணு ஆக முடியும்னு கேள்வி வந்து தான் குருமார்களை தேடி போய் அப்போ தான் பாபா வந்து கிடைச்சார். ஹம்சோ தேவதா ஹம்சோ க்ஷத்ரிய பாஜோலி. நானே தேவதா நானே க்ஷத்ரியன். குட்டிக்காரன விளையாட்டு இல்லையா? इनको अच्छी तरह समझना है. இதெல்லாம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். समझाने की कोशिश करने के. நம்ம புரிஞ்சுக்கிட்டதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். பாபா ऐसे नहीं कहते धंधा छोड़ो नहीं. பாபா அப்படியெல்லாம் சொல்லி தரலையே தப்பாலாம். இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, தொழிலெல்லாம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லித்தரல. தொழிலை நல்லா செய்யறதுக்கான அந்த ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு தான் பாபா நாலேஜ் கொடுக்குறாரு. சதோ பிரதான் பண்ணா இஸ்ஸே ஜார்ஃபிகா ராஸ் சமஜ்கர் சம்ஜாவோ. பாபா சொல்கிறாரு, பாபா என்ன சொல்ல வராருங்கிற அந்த உலக சரித்திர பூகோளத்தை புரிஞ்சு நீங்கள் சொல்லணும். மூலு பாத்து மன்மனாபவ். இந்த ஞானம் எதுக்கு பாபா இவ்வளோ சொல்கிறாரு? பாபாவை அன்புடன் நினைவு செய்வது தான் அவசியம். अपने को आत्मा समझ बाप को याद करो तो सदो प्रदान बनेंगे. याद की यात्रा है नंबर 1. தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைங்க. நம்பர் 1 சதோ பிரதான் ஆயிடுவீங்க. நினைவு யாத்திரை தான் நம்பர் 1. बाप कहते हैं मैं सब बच्चों को साथ ले जाऊंगा. இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நான் குழந்தைகளை என்னுடன் அழைத்து செல்வேன். அத்தாரிட்டியோட கேரண்டி கொடுத்து பாபா சொல்கிறார். சத்தியுமே கித்தனை தோடை மனுஷே, கலியுமே கித்தனை டேர் மனுஷே. சத்தியுகத்தில் எவ்வளோ கொஞ்சம் பேர் பாருங்கள் ஆத்மாக்கள். நீங்கள் கலியுகத்தில் எவ்வளோ மனுஷங்க. கோன் சப்கோ வாபஸ் லே ஜாயேகா. இவ்வளோ மனுஷங்க கலியுகத்தில் இருக்காங்களே, யார் எல்லாரையும் அழைச்சிட்டு போவா? இத்தனை சாரே ஜங்கிள் கி சஃபாயி கிஸ்னே கி. இவ்வளோ பெரிய முள் காட்டை யார் சுத்தப்படுத்தினது? பாகுவான் தோட்டக்காரர். கிவையா படகோட்டி பாபா. பாபா கொஹி கேத்தேன்னா பகவானை தான் என்ன சொல்கிறாங்க? படகோட்டியே அக்கறை சேரு. தோட்டக்காரரே இந்த முள்ளான உலகத்தை மாற்றுங்க. எங்கே போனாலும் கடி, எங்கே போனாலும் முள் குத்துது. வஹி துக்கோ சே சுடாக்கர் உஸ் பார் லே ஜாத்தே. அவரே வந்து என்ன பண்ணுறார்? துக்கங்களிலிருந்து விடுவித்து அக்கறைக்கு அழைத்து செல்கின்றார். படாய் கித்தனி மீட்டி லக்தி ஹே. இந்த படிப்பு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கியூங்கி நாலேஜ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹே. இந்த நாலேஜுங்கிறது ஆத்மாவுக்கு வருமானத்தை சேர்க்குது. தும்கோ காருன் கா கசானா மில்தா ஹே. உங்களுக்கு காருன் குபேரனுடைய கஜானா கிடைச்சிருக்குது. பக்தி மே குச் நஹி மில்தா. பக்தி செஞ்சுங்க எதுவுமே கிடைக்கல. யஹான் பாவ் படனைக்கு பாத் நஹி ஹே. பாபா இங்கே காலில் விழணும், தொட்டு கும்பிடணுங்கிற நியமங்கள்லாம் இங்கே கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. तो गुरु के आगे सो जाते हैं, इससे बाप छुड़ाते हैं. குருக்கிட்டலாம் எத்தனையோ பேர் நம்மலாம் போனோம் பக்தி மார்க்கத்தில். பாபா எல்லாத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. எஸ்ஸே பாபாக்கோ யாது கர்னா சாஹியேனா. இப்படிப்பட்ட பாபாவை நம்ம எவ்வளோ அன்பாக நினைக்கணும் இல்லையா? வா ஹமாரா பாபா ஹே. அவர் யார்? நம்முடைய அப்பா. சமஜ் லியா ஹேனா. என்னோட பாபா நம்மளாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்க தானே எல்லாரும்? யாருடைய பாபா? மேரா பாபா. பாபா சே வர்ஷா ஜரூர் மில்தா. அப்பான்னு நீங்கள் ஏற்றுக்கும் போது ஏன் அவருடைய ஆஸ்தி கட்டாயமாக கிடைக்கும். குஷி ரேத்தி ஹேனா. பஸ் எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுதில்ல. லிக்தே ஹே ஹம் சாகரன் கே பாஸ் கயே தோ லஜாத்தி தீ ஹம் கரீப் ஹே. பணக்காரங்கள்ட்ட போகும்போது எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. நம்ம இவ்வளோ ஏழையாக இருக்கமேன்னு நாங்கள் நினச்சோம். பாபா பாபா கேத்தே கரீபு ஹோ தோ और ही अच्छा. பாபா சொல்ல நீங்கள் ஏழைகளாக ரொம்ப நல்லது. சாகார் ஹோத்தே தோ யஹா ஆத்தே ஹி நஹி. பணக்காராக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே வந்திருக்க முடியாது. ஏழையாக இருக்கிறதுனால தான் இங்கே பாபாட்ட நீங்கள் வந்திருக்கீங்க. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பாபாவுக்கு நம்ம கோடி நமஸ்காரம் செய்ய வேண்டும். தாரணைக்கான முதல் பாயிண்ட்,
सदा इसी खुशी नशे में रहना है कि अभी हम ईश्वरीय परिवार के हैं. அவ்வளோ நமக்கு ஒரு குஷி, போதை, மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நான் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கிறேன், பாபா குடும்பம். ஸ்வயம் பகவான் ஹமே படா ரகே, இந்த குடும்பத்தில் பாபாவே எனக்கு படிப்பிக்கிறாரு. உன்கா பியார் ஹமே மில் ரஹா, அவருடைய அன்பு எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஜிஸ் பியார் சே ஹம் தேவதா பனேங்கே, இந்த அன்பினால் நான் தேவதை ஆகுவேன் அப்படிங்கிற அந்த நஷா, போதை, குஷி என்பது இன்னைக்கு ஃபுல் டே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஸ் பனே பனாய ட்ராமா கோ அக்யூரேட் சமஜ்னா, ஏற்கனவே உருவான ட்ராமாவை சரியாக துல்லியமாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்மே கோய் பூல் ஹோ நகி சக்தி, இந்த ட்ராமாவில் எந்த தவறும் சொல்லவே முடியாது. ஜோ ஆக்ட் ஹுய் ஃபிர் ரிப்பீட் ஹோகி, என்னெல்லாம் ஆக்ட் ஷூட் ஆனதோ திரும்பியும் ரிப்பீட் ஆகும். இஸ் பாத் கோ அச்சி திமாக் சே சமஜ்கர் சலோ தோ கபி குஸ்ஸா நஹி ஆயேகா. யாராவது ஏதாவது செஞ்சால் கோவம் வருது, பாபா அதுக்கு புரிய வைக்கிறார். இந்த ட்ராமா விஷயத்தை நல்ல புத்தியில் மூளையில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா யார் மேலேயும் உங்களுக்கு கோவம் வராதுன்ட்டாரு. கோவத்தில் ஏன் கத்துறீங்க, சத்தியத்தில் கோவமே வராது யாருக்கும். ட்ராமா புரிஞ்சுக்கோங்க, அக்யூரேட்டாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கோவப்படாமல் சாந்தியாக இருங்கங்கிறாரு. வரதானம், तूफान को तोहफा गिफ्ट समझ सहज क्रैश करने वाले संपूर्ण संपन्न भव. புயலையும் ஒரு பரிசாக, ஒரு கிஃப்டாக புரிந்து சகஜமாக அதை கடந்து செல்லக்கூடிய संपूर्ण संपन्न आत्मा आகுங்கள். जब सभी का लक्ष्य संपूर्ण संपन्न बनने का है तो छोटी छोटी बातों में घबराओ नहीं. நம்ம எல்லாத்துலேயும் தேர்ச்சி அடையணும், முழுமை பெறணும் அப்படிங்கிறத நம்ம லட்சியம்னா, சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பயந்தோன்னா எப்படி முழுமைத்தன்மை பெற முடியும்? மூர்த்தி பன் ரஹே ஹோ குச் ஹேமர் தோ லகேங்கே ஹி. நீங்கள் மூர்த்தி ஆகுறீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாரு, ஒளியை வச்சு சுத்தியலால் அடி வாங்கி தானே ஆகணும். जो जितना आगे होता उनको तूफान भी सबसे ज़्यादा क्रॉस करने होते. யார் ஞான மார்க்கத்தில் முன்னேறுறீங்களோ அதிகமாக முன்னேற மாயாவும் என்ன பண்ணுதான், புயலை கொண்டு வருது. அந்த புயலை ஈஸியாக क्रॉस பண்ண தான் வேண்டும். लेकिन वो तूफान उनको तूफान नहीं लगता, तोहफा लगता. பாபா சொல்கிறாரு, யார் நல்ல முயற்சி பண்ணி லட்சியத்தை புத்தியில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட புயல் வீசினாலும் அது புயலாக அவங்களுக்கு தெரியாது, அதை ஒரு பரிசாக நினைப்பார்கள். தூஃபான் பி அனுபவி பண்ணைக்கு கிஃப்ட் பன் ஜாத்தேகே. இந்த புயல் கூட அனுபவியாக மாற்றக்கூடிய ஒரு பரிசை கொண்டு வருது. இஸ்லி விக்னோக்கோ வெல்கம் கரோ. ஆகவே தடைகளை நீங்கள் வான்னு வெல்கம் வரவேற்பு பண்ணுங்க. அனுபவி பன்தே ஆகே படுத்தே சலோ. நல்ல எல்லா அனுபவத்தையும் பெற்று முன்னேறி கொண்டே போங்க. ஸ்லோகன், अलबेलेपन को समाप्त करना है तो स्वचिंतन में रहते हुए स्व की चेकिंग करो. பாபா சொல்கிறாங்க, சோம்பேறித்தனத்தை அழிப்பதற்காக தன்னை பற்றிய ஆத்ம சிந்தனை செய்து கொண்டே சுயத்தையும் சோதனை செய்யுங்க. ஆத்ம சிந்தன் செய்து கொண்டே என்கிட்ட என்னெல்லாம் குறை குற்றங்கள் இருக்குது, பலகீனங்கள் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணணும். அச்சா, ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு முக்கியமாக வானிலை என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் இந்த ஞானம் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணணும், உழைக்கணும், எப்படிலாம் நீங்கள் அதுக்கு மெஹனத் எடுக்கணும். எல்லாருக்கும் இந்த ஞானம் போய் சேர்ந்தாதான் எல்லாருக்குமே பாபாவுடைய அந்த பரிசு கிடைக்கும், பாபாவுடைய பிராப்தங்கள் கிடைக்கும், பாபாவோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பாபாவோட சொத்துக்கள் அழியாத சொத்துக்களுக்கு அதிபதி ஆக்குவாங்க. எல்லாரையும் நம்ம ஆஸ்திகனாக ஆக்கணும் இல்லையா? அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரால சொல்கிறாங்க, மாஸ்டர் ரச்சியதா संपन्न संपूर्ण बनो तो प्रकृति आपका स्वागत करे.
நீங்கள் மாஸ்டர் படைப்பாளர். நீங்கள் எல்லாமே நிரம்ப பெற்றவர் ஆயிட்டீங்கன்னா இயற்கை உங்களுக்கு வெல்கம் பண்ணும், வரவேற்பு கொடுக்கும். वह सफलता की मालाएं लेकर स्वागत करने के लिए इंतजार कर रही हैं. வெற்றி மாலை எடுத்துக்கொண்டு உங்களை வரவேற்பதற்கு அது எதிர்பார்த்து கொண்டே இருக்குது உங்களை. इसके लिए सिर्फ ये स्मृति रहे कि विजय तो हमारा जन्मसिद्ध अधिकार. அந்த வெற்றி மாலையை உங்கள் கழுத்தில் போடணும்னா உங்களுக்கு இந்த நினைவு இருந்தால் போதும். எந்த நினைவு? வெற்றி என்பது என்னுடைய பிறப்புரிமை, அதற்கு நான் அதிகாரம் எனக்கு உண்டு. स्वप्न में भी कभी ये संकल्प नावे न मालूम विजय होगी या नहीं. கனவுல கூட இப்படி நமக்கு எண்ணம் வரக்கூடாது, நான் வெற்றி அடைவனா அடைய மாட்டேனா, பாஸ் ஆகுவனா ஆக மாட்டேனா. मास्टर नॉलेज फुल के मुख से न मालूम शब्द कभी नहीं निकलना चाहिए. மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற சப்தம் வெளிவரவே கூடாது. அதுதான் பாபா வெற்றி மாலை கழுத்தில் போட்டிருக்கார். ஓம் சாந்தி. பாபாவுடைய அன்பை நம்ம 2 நிமிஷம் அடைவோம். பரமாத்மாவுடைய அன்பு தான் நம்மளை தேவதை ஆக்குது. இல்லை, பாபா அன்பே சிவம் ஸ்வயம் தானே வந்து படிப்பிக்கின்றார், தானே குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்குறார், கேரக்டரை மாற்றுறார், தேவத்தை ஆக்குறார், இவ்வளோ பொறுமை சக்தி கொடுக்குறார், அனுபவத்தெல்லாம் சொல்கிறார். அதனால் அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு பாபாவுடைய அன்பை நம்ம 2 நிமிஷம் அடைவோம். சாந்தி. இன்றிலிருந்து முழு நாளில் அடிக்கடி என்ன பயிற்சி செய்வீர்கள்? இப்பொழுது 1 செகண்டில் ஆத்ம அபிமானி தன்னுடைய இந்த ஷரீரத்தையும் கூட பார்த்தாலும் அஷரீரியாக அந்த ஸ்திதியில் விடுபட்ட நிலையில் பாபாவிற்கு பிரியமான நிலையில் தன்னைத்தான் அனுபவம் செய்ய முடியும் தானே? இப்பொழுது ஒரு செகண்டில் அஷரீரி ஆகிவிடுங்கள். அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே.
தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. உலகிற்கும் தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. இது போன்று இடையிடையே முழு நாளில் ஒரு நிமிடம் நேரத்தை ஒதுக்கி இந்த பயிற்சியினை உறுதியாக செய்து கொண்டே செல்லுங்கள். உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிற நீங்க முதல்ல உங்க உள்ளத்தை மாத்துங்க. Those who strive to change the world first change your mind.